ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சாரப்பம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் புதுசாக ஒரு ஸ்கேர் ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃபேவரட் வந்து இந்த டைட்டன் ஸ்கேர் வந்திருக்குது கைஸ். இது எடுக்க போகிறோம். இதுதான் வீடியோவே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அதுக்கு 1500 டைமண்ட் நம்மகிட்ட இருக்குது. இது எடுக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நானே எடுத்துட்டேன். என்னடா இவ்வளோ டைமண்ட்லாம் பிடுவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க கைஸ். கர்ணாக்கார் நம்ம அழுக வச்சுட்டான். அந்த அளவுக்கு விரித்தனமாக நம்மளை இது பண்ணியிருக்கிறான். எவ்வளோ டைமண்ட் பிடுங்க முடியுமோ அவ்வளோ டைமண்ட் பிடுங்குறாங்க கைஸ். எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க கைஸ். அவங்க டைமண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஆனால் எடுக்கிறதுக்கு 2500 டைமண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லாட்டி விட்டுங்க, வேறு ஏதாவது இதில் எடுத்துக்கலாம், வேறு என்ன எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பிக் ஸ்கேர் இருக்குது, வேறு ஸ்கேர்லாம் இருக்குது கைஸ், அதில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்லேயே எடுக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். கடைசியில் இப்போ தான் வந்துருக்குது ஈவெண்ட்டு. சரி எடுக்கலான்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் கைஸ். பார்த்தாலே தெரியும். நான் வாட்டில் போட்டு தட்டிட்டு இருப்பேன். சரி ஏதாவது கொடுங்கடா, ஸ்பின் மோஸ்ட்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் வாட்டில் அப்படியே போயிடுவேன். ஸ்பின் மோஸ்ட்லி கொடுங்கடா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கர்ணாக்கார் நம்மளை பற்றி தெரியாத கர்ணாக்கார் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்ற தான் பார்ப்பான். சரி ஓகேடா எப்படா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா சரி இப்பயே ஒரு 500 டைமண்ட் அழைச்சிட்டேன். 1500 டைமண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. 1000 டைமண்ட் தான் இருக்குது இப்போது. பார்த்தீங்கன்னா தெரியும். அட போடா இதுலேயும் டோக்கன் வேறு 10ன்றது தொடர மாட்டேன். நான் கூட பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, எனக்கு அந்த கன்னை விட அந்த 10ன்ற டோக்கன் கொடுங்கடான்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதை தான் போட்டு நான் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாருமே கன்னை தான் கிளிக் பண்ணுவோம். நான் அந்த டோக்கனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த டோக்கனையாவது கொடுங்கடா, எனக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கிறேன். நான் 10 தான் கொடுக்குறேன் கூட கட்டு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டோக்கனையாவது கொடுத்தானான்னு பாருங்கள், அந்த 10வது கொடுக்குறானான்னு பார்க்கலாம் பாருங்கன்னு. நான் அதுவும் இல்லாமல் 40 டோக்கன் வேறு ஆல்ரெடி வச்சுருந்தேன். வச்சுருந்தும் எனக்கு எவ்வளோ டைம் மட்டும் பாருங்கள். வச்சிருந்து என்ன யூஸ், ஆனால் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு தான் வச்சுருக்கோம். ஆனால் கடைசியிலலாம் பண்ணுவான் பாருங்கள், ஒரு அழிச்சாரு போர் வேறு மாதிரி மேக் வந்து கொடுத்துட்டான். ஆனால் அந்த மேக்கு அந்த அளவுக்கு ஒருத்தா பவர் இல்லை தான். கொடுத்தானேன்றக்காக வச்சுக்கலாங்க கைஸ். ஓரளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். வேறு எந்த அளவுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. சரி பரவாயில்லடா, இதாவது கொடுத்தானேன்ற மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். மறுபடியும் இது கொடுத்தே கொடுத்தா கூட நமக்கு டோக்கனாவது கிடைக்கும். கொடுத்தையாவது கொடுக்காம தான் இருக்கும். அதுவும் கொடுக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா கொடுத்து ஏமாத்துறாங்க. அடா கர்ணாக்காரா இப்படியாடா பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்குதுன்னு நான் சொன்னாடா. அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. அடிக்க பார்க்குறாங்க. இப்போ 5 கொடுக்குறேடா, 10 டோக்கன் ஏன்டா பொக்கிஷம் அது கொடுத்து தோலடா. அது 100 வச்சுக்கிற 10 வச்சுக்கிற குடுறா அப்படின்னு தான் இருக்கு. சரி ரைட்டு அப்படின்னு தான் இருங்க. நானும் போட்டு ஸ்பின்னிட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை. கடைசியில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி நம்மளால வச்சாங்க. பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறான். டே அந்த 10 கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு தான் இருக்குது. ஓகே கைஸ், அதுவும் இல்லாமல் நான் சொல்லணுன்னு இருந்தேன் கைஸ். நான் நிறைய இப்போலாம் ஐடி ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோலாம் போட்டுட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்காம இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா மறக்காம குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த வீடியோலையும் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி பை பண்ணுறீங்க இல்லை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட 4 நாளாக ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அமௌண்ட் அனுப்புறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னோட பன்னி பண்டலோட எடிஷன் போட்டிருக்குங்க கைஸ். அது வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதை வாட்ஸ்அப் குரூப்லேயே அதில் பயோலேயே வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அப்படியே டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம குரூப் இதில் போய் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கும் கைஸ். இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஐடி கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். அதேமாதிரி ஒரு சில ஐடியும் நான் வந்து வீடியோலேயே போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஐடி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க கைஸ். நான் சேல் ஆகிடுச்சுன்னா நான் அதுலேயே சேல்டுன்னு போடுறேன். கமெண்ட்டில் சேல்டுன்னு போட்டு பின் பண்ணுறேன் கைஸ். அது வந்து நீங்கள் சேலில் இருந்தால் நீங்கள் வீட்டில் வேணும்னா வந்து கேளுங்க. கேட்டு நான் அது ஓகே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் கைஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து மறக்காமல் கேளுங்க. கம்மியான பட்ஜெட்டில் கூட நம்ம கேட்குற பட்ஜெட்டுக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது, ரெடி பண்ணி தரேங்க. வாங்க வந்து மறக்காமல் குரூப்பில் முதல்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள், பார்த்துக்கலாங்க. அது சரி வாங்க நம்ம இது பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 டைமண்ட்டுக்கு முடிச்சாச்சு. 1000 டைமண்ட் முடிச்சிட்டோம். ஏன்டா டே, இந்த 1000 டைமண்ட்டு முடிச்சு கடைசியில் நமக்கு அதை கொடுத்தியான்ற கேட்டிங்கன்னா கொடுக்கல. ஏன்டா டே சரி டோக்கனையாவது கொடுத்தியான்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சியில் இருக்கும் 2 ஆடா போடாடே கர்ணாக்காரா இப்படியெல்லாம் பண்ணுற பற்றியா அப்படின்னு தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே இது நடுவில் நான் எத்தனை டைமண்ட் டாப்அப் பண்ணி நீங்கள் வேறு பார்த்துருந்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக ஒரு டோக்கன் 2 கொடுத்துருந்தா நான் அவ்வளோதான் கைஸ், அப்படியே முடிச்சிடலாம். இதுக்கு வேறு நமக்கு ஒரு டோக்கன் இல்லாமல் போயிடும். அட போங்கடா அப்படின்னு தான் இருக்கும். சரி இதுக்குன்னு சொல்லி அந்த வீக்லி லைட்டாக வேறு போட்டு வந்து அதில் ஒரு டைமண்ட் வந்துச்சு. போட்டு ஒரு இதுலேயாவது இருக்கு அதிகமாக கொடுப்பான்னு பார்த்தா இதுலேயே 1 கொடுத்தே மாத்திரம் கருணாக்காரை வச்சு நம்ம கிராமத்தை அடிக்கிறாங்க கைஸ். இதில் நம்ம நம்பி நான் சுற்றினேன் பார்த்தீங்களா, என்னை சொல்லணும் கைஸ், தெரியாமல் சுற்றிட்டேன் போல். சரி விடுங்க, எடுக்கணும்னு நினச்சி எடுத்தாச்சு. ஃபேவரெட்னு நினச்சி ஒரு வழியாக அதை எக்ஸ்சேஞ்சும் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு இந்த கன்று பிடிக்குன்னு மறக்காம சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுக்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம். ஆனால் ஏன் செலவு பண்ணோம், எதுக்கு செலவு பண்ணோன்னு தான் தெரில. சரி ஓகே கைஸ் விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த ஈவோ பண்டில் வேறு வருது. எத்தனை பேர் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 100 இது போயிடுச்சு ரேட்டிங்கில். நம்ம மிச்சத்தில் அந்த இது ஏதாவது பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், எத்தனை பேருக்கு அதை எடுக்கலாம்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன்.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்கேர் கையில் வச்சிருக்கிறது சூப்பராக தான் இருக்குது. I should have finished those deep fried chicken wings from last பாய், night. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். Starving.